வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். கும்பகோணம் டவுன் சென்ட்ரல் பிளேஸில் ஒரு அப்ரூவ்டு நகரில் 3 பெட்ரூம் உள்ள டியூப்ளஸ் மாடலில் கட்டியிருக்கிற ஒரு அருமையான வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோம்னா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், பாலக்கரை மார்க்கெட், தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாமே 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தாங்க உள்ளது. நல்ல ஒரு பெரிய பிளாட்டில் 4 பக்கமும் நிறைய இடம் விட்டு நல்ல சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் வர்ற அளவுக்கு ரொம்ப நல்லாவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை கிழக்கு பக்கம் பார்த்து வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. இது டவுனில் இருக்கிறதுனால முனிசிபல் வாட்டர் கனெக்ஷனும் பாதாள சாக்கடை கனெக்ஷனும் உள்ளதுங்க. மொத்தம் இந்த வீட்டில் உள்ள 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து அடிஷனலாக ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே கிரானைட் தாங்க போட்டிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற மொத்த மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 3954 சதுரடிங்க. கீழையும் மேலையும் சேர்த்து இந்த வீடு கட்டியிருக்கிற மொத்த பில்டப் ஏரியா 2100 சதுரடிங்க. இந்த வீட்டை கட்டி 14 வருஷம் ஆகுதுங்க. இந்த வீட்டுக்கு கீழே தாராளமான கார் பார்க்கிங் ஏரியா, கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக நிறைய ஓப்பன் ஸ்பேஸ், வராண்டா, பெரிய ஹால், 1 பெட்ரூம், 1 கிச்சன், பின்பக்கம் செட்பேக் ஏரியாவும் கொடுத்து மாடியில் 2 பெட்ரூமும் பால்கனி கொடுத்து ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இதுதாங்க கும்பகோணம் பழைய பாலக்கரையில் உள்ள மார்க்கெட். இந்த மார்க்கெட்லேருந்து 4 ரோடு போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதுதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. எலிவேஷனுக்கு கேரளா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்காங்க. அதில் ஒரு நார்மல் என்ட்ரிக்கு ஒரு கேட்டும், கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய கேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பெரிய பார்க்கிங் ஏரியா, ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு நிறைய மரமும் வளர்த்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவே கிட்டத்தட்ட ஒரு 1100 சதுரடி வருதுங்க. கார்டனுக்கும் கார் வாஷுக்கும் தனியாக ஒரு வாட்டர் டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வராண்டா, ஃப்ளோருக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சுற்றிலும் சேஃப்டி கிரில்லேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரை டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்து சூப்பரான லிவிங் ஹால், ஃப்ளோருக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு லைட் எல்லோ கலரும் சீலிங்கில் லைட் ப்ளூ கலரும் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இது நல்ல பெரிய ஹாலுங்க. ஹாலோட அளவே கிட்டத்தட்ட 300 சதுரடி வருதுங்க. இந்த ஹாலுக்கு மட்டுமே 4 ஜன்னல் கொடுத்து நல்ல வெண்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் ஏரியாவிலேயே கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு பின்பக்கம், அதாவது தென்மேற்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 11x11, ஃப்ளோருக்கு அதே கிரானைட்டும் லைட் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும், ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப், லாஃப்ட், ஜன்னல்லாம் கொடுத்து இந்த ரூமுக்கான ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது வடமேற்கு மூலையில் உள்ள கிச்சன், சைஸ் 9x9, எல் ஷேப்பில் கிச்சன் மேடையும், மேலே வால் டைல்ஸும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்கும், வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும், ஸ்டோரேஜ் பர்பஸ் கப்போர்டு, லாப்டெல்லாம் கொடுத்து இந்த கிச்சனையும் அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பின்பக்கம் இந்தியன் டைப்பில் ஒரு பெரிய காமன் பாத்ரூமும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்து அதில் வாஷிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பின்பக்க கதவுக்கு அடுத்து தாராளமான செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு சேஃப்டி கிரில்லேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிற படிக்கட்டை ஹால் ஏரியாவிலேயே கொடுத்து கிராண்ட் ஃபினிஷிங்கில் ஸ்டெப்ஸும் உட்டனில் ஹேண்ட்ரைல்ஸும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்க்குறது மாடியில் உள்ள 2வது பெட்ரூம், சைஸ் 11x17. அதே கிரானைட் ஃப்ளோரிங், பெயிண்டிங், கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல், ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப், மேலே லாஃப்ட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. அடுத்து மாடியில் உள்ள 3வது பெட்ரூம், சைஸ் 13x9. அந்த ரூம் மாதிரியே ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப், லாஃப்ட்டு, ஜன்னல்லாம் கொடுத்து இந்த அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. மாடியில் உள்ள இந்த ஹாலோட சைஸ் 11x11. இந்த ஹாலுக்கு அடுத்து நல்ல வியூ தர்ற மாதிரி ஒரு நல்ல அழகான பால்கனியும் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள மொட்டை மாடிக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜுக்காக ஒரு வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் டவுனில் பெரிய அப்ரூவ்டு பிளாட்டில் 3 பெட்ரூம் கொடுத்து அழகாக பிளான் பண்ணி டூப்ளஸ் மாடலில் கிழக்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்கிற இந்த வீட்டின் விலை 1,80,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மனை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்று தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.